இது நீரை சேமிக்கும், இந்த போர் வழியை உங்களுக்கு சேமிக்கும், நீரை சேமிச்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்போ இந்த போன மாதம் தான் 7ஆம் தேதி டெண்டர் விட்டாச்சுன்றது அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு. நீங்க பொருளாதாரம்னா மண்ணுக்கு கீழே இருக்கிறத மட்டும்தான் பொருளாதாரம் நினைக்கிறீங்க தவிர மண்ணுக்கு மேல இருக்கக்கூடியதை ஏன் பொருளாதாரமா நினைக்கல? இந்த இடத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய தேவை ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து வந்துச்சுங்கிற கேள்விதான் முக்கியமான கேள்வி. அப்போ அதை சுரங்கம்னு தோண்ட ஆரம்பிச்சா இந்த வரலாறே அழிஞ்சிரும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில், மேலூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கிராமம். இதை சுற்றி இருக்கிற ஒரு 12 கிராமங்களை உள்ளடக்கிய வகையில் ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்காக வேதாந்தா நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க்குக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. ஏன் போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த அரிட்டாப்பட்டி அதை சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த நில அமைப்பு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வருது இந்த பகுதிக்கு மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற மதுரை போன்ற நகரங்களுக்கும் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அரிட்டாப்பட்டிய இயற்கையின் தாய்மடின்னு சொன்னாலும் அது குறைவுதான். அந்த அளவுக்கு ரம்யமான ஒரு ஊர். குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலங்களும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. இந்த ஊரை சேர்ந்தவரும் தமிழ்துறை விரிவுரையாளருமான கருப்பையா அரிட்டாப்பட்டியினுடைய நில அமைப்பு குறித்து நமக்கு விளக்குனார். இங்க இருக்கக்கூடிய நில அமைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம். எந்த பகுதியிலும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் சொன்ன, இலக்கணம் சொன்ன ஒரு 5 வகை நிலங்களுடைய தன்மையை ஒரு கிராமம் அப்படி அமைப்புகளை வச்சிருக்காங்க. இங்க ஒரே இடத்துல ஒரே கிராமத்துக்குள்ள 5 வகையான நிலத்துக்கான தன்மை. முதல்ல குறிஞ்சி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா குன்றுகள். இங்க இருக்கக்கூடிய 7 மலை குன்றுகள் நம்மளுக்கு முதல்ல குறிஞ்சி நிலமா வந்துடும். இரண்டாவது முல்லைண்டா காடு. நீங்க வர வழியில இருக்கக்கூடிய பெருமாள் மலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அது காடு. மூன்றாவது மருதம். இப்ப நீங்க வரவழி பகுதி பூராம வயல்வெளிகள் தான். இன்னைக்கு மழை நீரை தம்பி இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள். அதற்கடுத்து 4வது நெய்தல். அப்ப நீரை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடல் தானே நெய்தல் சொல்லுவோம். கடல் சொல்லுவோம். கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது உப்பு. அது ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா உப்புக்கு தவிராக நம்மளுக்கு இயற்கையாவே இங்க இருக்கக்கூடிய நிலத்தன்மை உப்புக்கள் அதிகமா செறிந்து இருக்கும். தாது உப்புக்கள் நிறைய செறிந்து இருக்கக்கூடிய பகுதி. அதுக்கடுத்து பாலை அப்படின்னு எடுத்துட்டா இந்த மலையினுடைய மேற்கு பகுதி சரிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணோம்னா நம்ம பாலைவன நிலங்கள் மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி பகுதியெல்லாம் இருக்கும். ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் நிலப்பகுதியாகவும் என்ன இருக்கும். இப்படி 5 நிலங்களும் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது இந்த நிலத்தை போல இன்னொரு நிலத்தை எங்களுக்கு எப்படி நீ கொடுக்க முடியும்? இயற்கையாக அமைந்த ஒரு 5 நிலங்கள் அமைந்த ஒரு கிராமத்தை அழித்து தான் ஒரு டங்ஸ்டன் எடுத்து நாங்கள் நீ பண்ணணும்டா. அப்படிப்பட்ட நீ எங்க எல்லாத்தையும் அழிச்சிருன்றதான் இங்க இந்த மக்களுடைய முதல் கோட்பாடு. இதை தவிர எங்களால இன்னொரு இடத்துல போய் இருக்க முடியாது. இயற்கை மலையை நம்பி, இந்த மலையில வர்ற தண்ணியை நம்பி இயற்கையாகவே தடுப்பணைகள் கட்டியிருக்கோம். நாங்களே கட்டியிருக்கோம். அந்த தடுப்பணைகளில் வர்ற நீர் ஊற்று, அதுபோக இயற்கை சுனைகள் நிறைய இருக்குது. அந்த சுனைகளை நம்பி தான் எங்கள் விவசாயமே. இங்கே எல்லா வகையான பயிரும் இது 5 வகை நிலம். ஒரு சாதாரண விவசாய நிலம்னா நெல் நடுறது மட்டும் கிடையாது. 5 வகை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 வகை நிலங்களை கொண்ட ஊர் இது. ஒரு பாரம்பரியம் மிக்க வரலாற்று பதிவுகள் கொண்ட ஊர் கிராமம் இது. அந்த வரலாற்று சின்னங்களை அழிக்கிறதுக்கு தான், அதன் அருகாமையில் தான் அவங்க எடுக்கிறோம்ன்றாங்க. அப்போ அதை சுரங்கம்னு தோண்ட ஆரம்பிச்சா இந்த வரலாறே அழிஞ்சிடும். அரிட்டாப்பட்டி என்பது ஒரு உயிரியல் பார்வையில் மட்டுமல்ல, மானுட பார்வையில், தமிழர்களுடைய பண்பாட்டு பார்வையில், வரலாற்று பார்வையில் மிக மிக முக்கியமான ஒரு இடம். மெகாலித்திக் சைட்னு சொல்லுவாங்க. பெருங்கற்கால காலத்தை ஒட்டிய பகுதி அந்த பகுதி. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு அங்கே கிடைத்த தமிழி கல்வெட்டுகள் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்திருக்குது. அதுபோக குடவரை கோயில்கள், சமணப்படுகைகள் என தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷம் அரிட்டாப்பட்டி மலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சூழலியல் வரலாறு, எக்கலாஜிக்கல் ஹிஸ்ட்ரி. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சுனைகளே ஒரு 200க்கும் மேற்பட்ட சுனைகள் இருக்குது. ஏரிகள் 75 ஏரிகள் இருக்குது. 3-4 தடுப்பணைகள் அங்கே இருக்குது. வல்ச்சர்ஸ் வல்லூர்கள் இருக்குது, தேவாங்க இருக்குது. 200க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் அங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு உயிரியல் பார்வையில், சூழலியல் பார்வையில்
மொழி வரலாற்று இயல் பார்வையில் மிக மிக முக்கியமான இடம் வந்து அரிட்டாப்பட்டி. அதனால தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னு வந்து அறிவிக்கிறாங்க. ஏன்னா உயிரியல் பார்வையிலும் சரி வரலாற்று பார்வையிலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தான் அறிவிச்சாங்க. இது வந்து நம்ம தீர்த்தங்கரர், அதாவது சமணர்களுடைய வழிபாட்டு தலமாக ஒரு அவங்களுடைய குருவை வழிபாட்டு செய்யக்கூடிய இடம். இதுல வந்து நம்மளுக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கான வட்டெழுத்து கல்வெட்டு பதிவு செய்யறாங்க. அப்ப இங்க வரக்கூடிய இந்த வட்டெழுத்து கல்வெட்டு அப்படின்றது நம்மளுக்கு 10ஆம் நூற்றாண்டுக்கான கல்வெட்டு ஆய்வாளர்கள் நம்மளுக்கு பதிவு பண்றாங்க. அப்ப இந்த வட்டெழுத்துல வரக்கூடிய வாசகங்கள் மொத்தம் 4 வாசகங்கள் இருக்கும். இந்த மலையினுடைய பெயர் ஆமா என்ன சொல்லி இருக்கு இதுல? முதல்ல வந்து ஸ்ரீ திருப்பிணையன் மலை, அதாவது இந்த மலையினுடைய பெயர் தொன்மையான பெயர் வந்து திருப்பிணையன் மலை. ஆய்வாளர் சொல்லும் பொழுது பிணையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிறவி கடலை கடப்பதற்கான மலையாக பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து ஆய்வாளர் என்ன சொன்னாங்க, இந்த கிராமத்தினுடைய தொன்மையான பெயர் வந்து பாதிரிக்குடி, இந்த மக்கள் இந்த மலையை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு சமணத்துறவி பதிவு பண்ணிட்டு போயிடுறாரு. இதுதான் இந்த கல்வெட்டு வாசகம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஒரு குகை மாதிரியான ஒரு, இதுக்கு பேர் வந்து சமணர்களுடைய படுகை, தமிழ் பிராமி கல்வெட்டினுடைய இது. ஏன்னா இந்த முலாகை அப்படின்னா இந்த குகையை யார் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறா அப்படின்றத பதிவு பண்றதுக்காக என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியும். இது வந்து நெல்வெளி செலியன், அதுக்கடுத்து முலாகை கொடுபிதன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கிராமங்களோட பாரம்பரிய நீர் மேலாண்மை ரொம்பவே வியக்க வைக்குது. இயற்கை கொடுக்கிற மழையை வீணாக்காம சேமிக்க ஏரிகள் கண்மாய்கள்னு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இந்த ஊரின் முன்னோர்கள். வானம் பார்த்த பூமியாக இருக்கும் இந்த பகுதி விவசாயம் மழை இல்லைனாலும் செழிப்பாக நடக்குது. எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மலைகள் அப்படியே ஒவ்வொரு தொடர்ச்சியா அதுல இருந்து இந்த குளங்கள் ஒவ்வொன்னாக நிரம்பி இங்க வந்து ஒவ்வொன்னா சேரும். எல்லாமே ஒன்னோட ஒன்னா கனெக்ட் ஆயிரும். நான் உங்களுக்கு அப்பதே சொன்னேன், அதாவது ஒரு குளம் ஒரு கண்மாய் ஒரு ஏரி அப்படி இருக்குதா, அதுகளுடைய தொடர்ச்சி நீர் வந்து வீணா போயிடக்கூடாது. வீணா போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து அதை சேமிக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒன்று நிரம்பி இன்னொன்று அப்படியே அதனுடைய தொடர்ச்சியா வந்து அப்படியே ஒவ்வொரு ஒரு இடத்துல டேமா ஜாயின். நீருக்கு மூலாதாரம் என்ன அப்படின்னா, மழை பெய்ந்ததும் அந்த நீரை முதல்ல அந்த பாறை உள்வாங்கி அதற்கடுத்து சுனைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக பருவத்திற்கு ஏற்றாற் போல வெளியேற்றுகின்றதுதான். அப்ப இப்படி நீரினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல நம்மளுக்கு பயன்படுத்தி இன்னைக்கு 1 மணி நேரம் மழை பெஞ்சாலும் போதும், கோடை காலத்துல எல்லாத்துலயும் நம்மளுக்கு தேவையான நீர் தேவை நாங்க பூர்த்தி பண்ணிக்கிறோம். காரணம் பென்னி குயிக் உருவாக்கின முல்லை பெரியாறு கால்வாய். இந்த ஊர் மக்கள் இப்பவும் பென்னி குயிக்க சாமியா கும்பிடுறாங்க. இது அரிட்டாப்பட்டியை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடியது கிடையாது. முதல்ல மக்களுக்கு புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கக்கூடியது வந்து அரிட்டாப்பட்டின்றது ஒரு பகுதியா தான் வருதே தவிர, இந்த பகுதின்றது நீங்க ஒரு பகுதி தான். அதுல டங்ஸ்டன்ல 5000 ஏக்கர்ல ஒரு பகுதி தான். முதல் தொடக்கம் அப்படின்றது வந்து வெள்ளரிப்பட்டியில இருந்து ஆரம்பிக்குது. நம்மளுடைய வெள்ளரிப்பட்டி பகுதி, அதாவது இன்னைக்கு டிவிஎஸ் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனத்தினுடைய பின்பக்கமாக முதல் எல்லை ஆரம்பிக்குது. அங்க இருந்து மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குக்கிராமம், அதற்கடுத்து மாங்குளத்துல ஒரு சின்ன பாறை பகுதி, அங்க இருக்கக்கூடிய பாறைமலைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி, அங்க ஒரு 100-150 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அது வரைக்கும் முதல் எல்லை நீளுது. அதற்கடுத்து அங்க இருந்து கிடாரிப்பட்டியில இருந்து புலிப்பட்டி வரைக்கும் அங்க மேற்கு பகுதியில் எல்லை வருது. அப்ப இந்த புலிப்பட்டி இந்த கிடாரிப்பட்டி அப்படின்றது அலர்கோயிலுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் அருகாமையில தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு கிடாரிப்பட்டி சாலை முடக்கப்படுது. அதற்கடுத்து கிடாரிப்பட்டியை முடக்கினாலே முல்லை பெரியாறு கால்வாய் முழுவதுமாக தகர்க்கப்படும். முல்லை பெரியாறு கால்வாய் கிடாரிப்பட்டியில இருந்து தான் வந்து புலிப்பட்டியில போய் மொத்தம் ஒரு 4 பகுதிகளாக 4 கிளைகளாக பிரியும். அப்ப இந்த 4 கிளைகளுக்கு முன்னாடியே அது வெட்டப்படுகின்ற செய்தி. அப்ப அந்த முல்லை பெரியாறு கால்வாய் வெட்டப்படுது, அந்த இடத்துல தடுக்கப்படுது, உறுதியாக தடுக்க. எந்தெந்த இடத்துக்கு தண்ணீர் போறது நிற்கும், எந்தெந்த ஊர்களுக்கு பிரச்சனை ஏற்படும்? முதல்ல வரக்கூடியது இந்த கால்வாயினுடைய வடக்கு பகுதியில போகும்பொழுது சிங்கமுனரி வரைக்கும் போகும். சிங்கமுனரி நம்மளுக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தோட போயிடும். அதையும் தாண்டி புதுக்கோட்டை வரைக்கும், அதாவது நம்மளுக்கு நீர் தேவை, நீர் அதிகமா இருந்து வெளியப்படுதுன்னா ஒரு அபரிமிதமா நிறைய வருது, இந்த தண்ணியை பயன்படுத்த முடியலன்னா அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் போற அளவுக்கு கால்வாய் வெட்டி வச்சிருக்காங்க. அதற்கடுத்து இங்க இருந்துகிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாதி நிலங்கள் மட்டும்தான் விளை நிலங்கள், பாதி நிலங்கள் விளையாத தரிசு நிலங்களா இருக்கு. அந்த நிலங்களை விளைவிக்குது. அதற்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் வட்டாரம் பூரா இந்த கால்வாயை நம்பிதான் இருக்காங்க. மேலூர் வட்டாரத்துல இன்னைக்கு முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய சங்கம் வைத்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்து வரைக்கும் மானாமதுரை, அதற்கடுத்து இந்த விருதுநகருடைய தொடர்ச்சி வரைக்கும் இங்க என்ன பண்றாங்க, இந்த நீர்நிலைகள் போகுது. 4 மாவட்டங்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகிறோம். அழியும் தருவாயில் இருக்கும் சில பறவைகள் இந்த பகுதி மலைக்குன்றுகள்ல காணப்படுது. இந்த பறவைகளோடும் இயற்கையோடும் தான் அரிட்டாப்பட்டி மக்கள் வாழ்றாங்க. பறவைகள் வர்றது எதனால? இயற்கை நல்லா இருக்கிறதுனாலதான் இங்க பறவைகள் வந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் பறவைகள் வராது இல்ல. இயற்கை நல்லா இருக்கு, அதுக்கு தேவையான எல்லா இலைகளும் இங்க இருக்கு, நீர் ஆதாரம் இருக்கு.
அதனால தான் தமிழ்நாடு அரசு 2022 இதை பல்லுயிர் தலமாக அறிவிச்சது. தமிழ்நாட்டிலேயே முதல் பல்லுயிர் தலம், இந்தியாவிலே 2வது பல்லுயிர் தலம். இங்கே இயற்கை வளங்கள் செழித்திருக்கிறதுனால தான் அனைத்து பறவைகளும், அதாவது அதிசயமான வல்லூர், இந்த மாதிரி மான்கள் நிறைய இருக்குங்க, கழுகு, எல்லா பறவைகளும் எல்லா வகையான அழிவு நோக்கி போன பறவைகள் முதற்கொண்டு இங்கே இருக்கு. தமிழக அரசால பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில், அதாவது மலையிலேயே குடையப்பட்ட பாண்டியர் கால சிவன் கோயில் ஒன்றும் இந்த பகுதியில் இருக்கு. அரிட்டாப்பட்டியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் பாரம்பரிய தலங்கள்ல முக்கியமானதாக இந்த குடைவரை கோயில் கருதப்படுது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த குடைவரை சிவன் கோயில். இதுல ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய லகுலீசர், அதுக்கு அடுத்து அங்க பார்க்கக்கூடிய அந்த சிற்பம், அதாவது நம்ம பாசுபத சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சமயத்தினுடைய உட்பிரிவுகள்ல ஒரு பாசுபத சைவத்தினுடைய கடவுளாக விளங்கியவர் தான் அவர். அப்ப இந்த கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிவனுடைய உருவத்தை மையமா பிரதிபலிக்கிற விதமா தான் இருக்கும். ஏன்னா கையில தண்டம் ஏற்றிருப்பாரு, அதற்கு அடுத்து அதுல நாகம் சுற்றப்பட்டு இருக்கும். நம்ம எப்படி சிவனுடைய ஒரு வடிவத்தை மன கற்பனையாக வரைந்து இன்னைக்கு எப்படி வழிபடுறோமோ அதற்கு ஈடாக அவருடைய வடிவம் இருக்கிறதுனால மக்கள் எல்லோரும் ஒரு சிவனுடைய சிலையாக இந்த மாதிரி சிற்பங்கள் பார்க்கறது ரொம்ப அரிதானது. ஏன்னா தமிழ்நாட்டுல 2 இடங்கள், ஏன்னா இது வட மாநிலங்களில் பரவினது. இதனால நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்தா 2 இடம், ஒன்று அரிட்டாப்பட்டி, இன்னொன்று பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய, பொன்னமராவதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர்மலை குடைவரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இன்னொரு உருவம் இருக்கு. எத்தனை ஆண்டுகள் பழமையான குடைவரை? ரொம்ப கிபி 7 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து 7 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள முடிக்கப்பட்ட ஒரு குடைவரை. அப்ப 1300 ஆண்டுகள் ரொம்ப பழமையான ஒரு குடைவரை அப்படின்ற பதிவு பண்றாங்க. இது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். அதாவது பாதுகாக்கப்பட்ட சின்னம். இந்த இடத்துல இருந்து ஒரு சுற்றளவுல ஒரு 300 மீட்டர் அளவுக்கு வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்துற பட்சத்துல அது வந்து தொல்லியல் துறை சின்னம், அதாவது கட்டுப்பாட்டில் வரும்பொழுது 1966 ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அதன்படி ஒன்று 5000 அபராதம், இல்லாது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்து இதற்கு முன்னாடி பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் கிரானைட் எடுக்கும் பொழுது இந்த சட்டத்தை மையப்படுத்தி தான் 300 மீட்டர் அளவில் எந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்ற பொழுது அவங்க எடுத்த கிரானைட்டினுடைய பகுதி இங்கிருந்து ஒரு 270 மீட்டர் பகுதியில் தான் இருந்துச்சு. அதனால அதை மையமிட்டு அந்த பகுதியை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த கோயில் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த கிராமத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய 7 மலை குன்றும் கண்டிப்பான முறையில் அந்த வரைபடத்துக்குள்ள இடம்பெறும். இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி. ஒரு தொல்லியல் சின்னமாக பாதுகாக்கப்பட்ட சின்னம் அப்படின்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை எப்படி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண முடியும்? அப்ப இங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் பொய்யா அப்படின்றதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கு. அரிட்டாப்பட்டியை பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிரிய பகுதி, பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னு அறிவிச்சிட்டாங்க. பொதுவாக ஒரு எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்த ஹாட்ஸ்பாட் அறிவித்தோம்னா அதுக்கு வெளியே வந்து சூழலியல் கூறுதிறன் கொண்ட பகுதின்ற எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், அங்கே அதுக்கடுத்து பஃபர் ஜோன் இருக்கும். ஏன் இதை பிரிக்கிறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 100 ஏக்கரில் வந்து ஒரு சரணாலயம் இருக்குது, ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குன்னா அதுக்கு வெளியே வந்து ஒரு 20 ஏக்கர் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வைப்பாங்க. அதுக்கு வெளியே இன்னொரு 20 ஏக்கர் வந்து பஃபர் ஜோன் வைப்பாங்க. இது ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த வெளியே இருக்கின்ற பகுதிகளில் எந்த மாற்றங்கள் அல்லது எந்த வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்றாலும் அதோட பாதிப்பு வந்து இந்த 100 ஏக்கருக்குள்ள வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வைல்ட் லைஃப் பார்க்குக்கும் சாங்சுரிக்கும் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன், பஃபர் ஜோன் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஹாட்ஸ்பாட்னா சுற்றி ஒரு சூழலியல் கூடுதல் கொண்ட பகுதி வந்து இருக்கும், அதை சுற்றி ஒரு பஃபர் ஜோன் இருக்கும். அப்போ இந்த பகுதியிலும் நீங்கள் வந்து எக்கோசிஸ்டம் ஜோன்லையும் பஃபர் ஜோன்லையும் என்ன செய்யக்கூடாது ஒரு சின்ன லெவலில் வந்து எதாவது பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சுரங்கம் தோண்டுவதெல்லாம் நீங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. அப்படி தமிழக அரசு அறிவித்த பிறகும் இந்த இடத்தில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய தேவை ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து வந்துச்சுங்கிற கேள்வி தான் முக்கியமான கேள்வி. இயற்கையால் சூழப்பட்ட இப்படிப்பட்ட ஊர்ல தான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் துணை நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பாக ஆய்வு நடத்த அதிகாரிகள் வந்தபோது அந்த ஆய்வுக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 4-5 பேர் வந்து பாத்துக்கிட்டாங்க. நம்ம மக்கள் இங்க இருந்து விவசாயத்துக்கு போனவங்க, எப்ப இங்க என்னப்பா நீங்க பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, நாங்க சும்மா ஒரு ஆய்வு பண்றோமே, டெஸ்ட் பண்றோமே, எப்ப இங்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு அறியாமல் இந்த பஞ்சாயத்துக்கு தீர்மானமே போடாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாமினுக்கு அரசு கொடுத்து அதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம், இங்கெல்லாம் எதுவும் தேவையில்லாத பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நேராக போலீஸ் சொல்லி அது போக இராணுவத்தோடு வந்து
மறுநாள் ஒரு 10-15 சீப்போட வந்து இறங்கிட்டாங்க. அப்புறம் இங்கே நம்ம கிராமத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாருமே போய் இங்கே என்ன அவங்களுக்கு சொல்லி அப்படின்ட்டு நாங்கள் பேசின பிற்பாடு அவங்களுக்கு எங்களுக்கு வாதங்கள் வந்து இதெல்லாம் எந்த வேலையும் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்ன பிற்பாடு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு எந்த இதுவும் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு வருஷம் சென்று இங்கே உள்ள அந்த நாங்கள் வச்சுருக்கோம்ல கம்மாயில் சின்ன சின்ன ஏந்தல்களுக்கு அதில் அன்னைக்கான வந்து போர் போட்டாங்க. அதான் நாங்கள் இந்த மாதிரி என்னப்பா இங்கே வளையடி போர் போடுறேன்ட்டு கேட்டோம். இல்லை ஊற்று எவ்வளோ இதில் இருக்குது, இந்த தண்ணி எவ்வளோ நீர்மட்டம் இருக்குது, அது போக நாங்கள் உங்களுக்கு இதை சுற்றி கட்டினோம்னா இந்த மழை ஒழுகும் காலத்தில் இதை நீரை சேமிக்கும், இந்த போர் வழியை உங்களுக்கு சேமிக்கும், நீரை சேமித்து கொடுக்குறோம்னு சொன்னாங்க. நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு என்ன படிக்காத ஆளுங்க நாங்கள் கிராமங்களில் உள்ள ஆளுங்க, சரி அப்படியே ஒரு அரசு நல்ல வேலை செய்தோ அப்படின்னு நாங்கள் நம்பி சரி போடுறான்ட்டு எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துல இந்த மாதிரி சாம்பிள் போட்டிருக்காங்க. இன்னும் அப்படியே இருக்குது. அதை பைப்பை மடக்கி விட்டுச்சு சுற்றி கல்லை போட்டு அப்படியே அதை நம்பர் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சொல்லவும் நாங்கள் நம்பிட்டோம். போன மாதம்தான் 7ஆம் தேதி டெண்டர் விட்டாச்சுன்றது அதிகாரப்பூர்வமாக வந்துருச்சு. அது பல வெளியில் தெரிஞ்சு போய் கேட்டால் மாவட்ட நிர்வாகம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல, இன்னமும் நிர்வாகம் சொல்லுது. சரி, தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட கேட்காம மத்திய அரசு எப்படி ஒப்பந்தம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் இருப்பதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டறிந்து அதை வந்து எடுப்பதற்கான முயற்சியில் வந்து ஒன்றிய அரசு வந்து இறங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல்வேறு கனிமங்கள் இருப்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய ஆய்வுகளை 2018-19 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு வந்து செய்தது. ஆத்ம நிர்பர் பாரத்னு திட்டம் தான் வந்து அறிவிச்சாங்க. 19 அவங்களுடைய பார்வை வந்து மத்திய இந்தியாவில் இருந்துச்சு. மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கனிமங்களை எடுத்து தனியார் கொடுப்பது அவங்க வந்து நோக்கம் வந்துச்சு. அப்போவே நம்ம எது சொன்னோம், இது வந்து ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு சொந்தமான வளங்களை எடுத்து தனியார் கொடுக்கின்ற விஷயமா தான் அப்போவே நம்ம வந்து சொன்னோம். இந்த மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, மாநில அரசுகள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக தான் 2023 அந்த மினரல்ஸ் ரீடெவலப்மெண்ட் விஷயங்களை குறித்து ஒரு புதிய சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அது சட்டமாகவும் ஆயிடுச்சு. அந்த இதுபடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கனிமங்களுக்கு ஏலம் விடக்கூடிய ஒரு உரிமையை வந்து ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டுச்சு. 11Dன்னு செக்ஷனில் வந்து இந்த டங்ஸ்டன் உட்பட பல்வேறு விஷயங்களை கொண்டு போயிட்டு அதை அந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அந்த எந்தெந்த மினரல்ஸ்லாம் வந்து மாநில அரசு மத்திய அரசுக்கு இருந்துச்சோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அதில் டங்ஸ்டனும் ஒரு முக்கியமான ஒரு கனிமம். ஸோ இங்கே இதுக்கான ஏல அறிவிப்பை வந்து பிப்ரவரி மாதம் அறிவித்து அதுக்கான நடைமுறைகள் துவங்கப்பட்டு நவம்பர் மாதம் வேதாந்தாவின் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு வந்து இந்த ஏலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. பொருளாதாரத்தில் இப்போ வேளாண்மை பொருளாதாரம் கிடையாதா? முதல்ல சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் வளர்ப்பு, கால்நடையிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் ஒரு உற்பத்தி, இங்க விளையக்கூடிய காய்கறிகள் ஒரு பக்கம் நம்மளுடைய மேலூர் பகுதிக்கு போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நெல் விளையுதுன்னா இது நம்மளுடைய மதுரை மாட்டுத்தாவணி பகுதிக்கு போயிடுது. அதற்கடுத்து கரும்பு இங்க இருக்க சுத்தி இருக்கக்கூடிய ஆலைகளுக்கு போகுது. அப்ப இதெல்லாம் பொருளாதாரமே இல்லையா அப்படின்றத மக்களுடைய முதல் கேள்வி அமையுது. அப்ப நீங்க பொருளாதாரம்னா மண்ணுக்கு கீழே இருக்கிறத மட்டும்தான் பொருளாதாரம் நினைக்கிறீங்க தவிர மண்ணுக்கு மேல இருக்கக்கூடியதை ஏன் பொருளாதாரமா நினைக்கல? எங்க வாழ்வாதாரத்துக்கு நாங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு தன்னைத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல போய்கிட்டு நீங்க அதை கொடுத்துக்கொண்டு எங்கிட்ட கேட்க வேணாம். எங்க கனிம வளத்தையும் எங்களுடைய பூமிகளையும் எந்த விதத்திலும் நாங்க அவங்களை இறங்கிட மாட்டோம். நாங்க விட்டு கொடுக்க போறதா? அப்படி விட்டு கொடுத்தா இங்க உள்ள ஒரு 5000 மக்கள் உயிரை வேண்டாம் விட்டு கொடுப்போம் ஒழிஞ்சு இன்னொரு இடத்துக்கு நாங்க போய் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. சூழலியல் ஆர்வலர்களும் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கவே அந்த சுரங்க திட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு தமிழ்நாடு அரசு. நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு புறம் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்திருந்தாலும் நாங்க எப்பவுமே விழிப்போட தான் இருக்கோம்னு சொல்றாங்க அரிட்டாப்பட்டி மக்கள். சுத்தமான காத்து, நல்ல தண்ணீர், விவசாயம், மலை, காடுன்னு ஒரு தூய்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஊர் மக்களை இங்க இருந்து விரட்டிட்டு இந்த இடத்துல ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? நம்ம வந்து நல்ல காத்துக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல காத்து கிடைக்கல, மழை வந்து அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா பெய்ய மாட்டேங்குது, வறட்சி அப்படின்னு சூழலியல் தாக்கத்தெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இயற்கை கொடுத்த
இது போன்ற ஒரு கொடையான ஒரு இடங்களை வந்து நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இது அரிட்டாப்பட்டியோ அதை சுற்றி இருக்கிற ஒரு கிராமங்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற ஆக்சிஜன் கட் ஆச்சுன்னா நாளைக்கு நகரத்துல இருக்கிறவங்க சுவாசிக்கிற ஆக்சிஜனுமே கட் ஆகும். நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த காலநிலை மாற்ற சூழ்நிலையில இது போன்ற இடங்களை பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாகுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சூழலியலுக்கு பெரிய பாதிப்பு. அது மட்டும் இல்லை, இதை நம்பி இந்த இடத்த வாழ்வாதாரமாக பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக, இன்னும் சொல்லப்போனால் பல நூற்றாண்டுகளாக காப்பாற்றி இன்னும் அதனுடைய சமநிலை பாதிக்கப்படாமல் வச்சிட்டு இருக்கிற இந்த கிராம மக்களுக்கும் இது ஒரு பெரிய இடியாக தான் இந்த சுரங்கம் அமைக்கப்படும் செய்தி வந்து அமைஞ்சிருக்கு. அவங்களை இந்த இடத்துலேருந்து வெளியேற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நியாயமான விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது யாருடைய வீழ்ச்சியில் வருது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். மக்களுக்கானதாக வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் அது நல்ல வளர்ச்சியாக வந்து பார்க்கப்படும். ஆனால் சூழலியல் மற்றும் அங்கே வசிக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற இது போன்ற திட்டங்கள் யாருக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத அரசாங்கங்கள் ஒரு மேலாய்வு செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது.